ஸோ 3 எம்எல்ஏஸ் அதிமுக எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராபுரம், பெருந்துறை இன்னொரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்காங்க. 3 பேர் அதிமுக தான். அவங்க யாருன்னு பார்த்தா அதிமுக அதிருப்தி எம்எல்ஏ இருக்காங்களே அவங்க தான். ஸோ மிஸ்டர் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்களுடைய அந்த பேட்ச் ஆஃப் எம்எல்ஏஸ் தாவகை கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண எம்எல்ஏஸ்ல 3 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ரிசைன் பண்ணி தாவகைக்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா பிகாஸ் டிவிக்கே வந்து திரும்பவும் இந்த கூட்டணி ஆட்சியாக இருந்தாலுமே அவங்க தனிப்பெரும் மெஜாரிட்டி கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த 3 பேர்த்து முன்னாடி ஃபீல்டில் இறக்கி தாவகை கட்சி சார்பாக அவங்க ஜெயிச்சு மறுபடியும் வந்தாங்கன்னா எம்எல்ஏஸ் ஜாஸ்தி போகும். அதே என்ன 3 பேர் ஏன் 22-25 பேருக்கு மேலே வந்து அதிமுகவில் அதிருப்தி எம்எல்ஏகள் இருந்தாங்கல்ல அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ட்ரையல் வருஷன் தான். ஒரு 3 பேர்த்த இறக்கி விடுவோம், பார்க்கலாம் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தடுத்த பேட்சாக இறக்கி எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாவைக்கு வந்து ஒரு 120 to 125 அந்த ஒரு ரேஞ்சு. ஏன்னா அதை நிலையான ஆட்சி கொடுக்க 5 வருஷம் யாருமே இன்னும் கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்கள் திரும்பவும் காங்கிரஸ்டியோ இல்லை வந்து திரும்பவும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியாகட்டும் சரி, இல்லை ஐஎம்எல்ட்டும் சரி, இவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணிருக்க முடியாது. ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு 5 வருஷம் க்ளீனாக போகணும். ஆனால் ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது, இதை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது, அதை பண்ணாங்க, ஜோசியரை பயன் பண்ணாத, இவங்களையும் இது பண்ண, இவங்களையும் சில பிச்சை வேறு போட்ட அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியது இல்லையா. அதனால் தே ஸ்டார்ட் டு டூ இட் அண்ட் லெட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் அ கேம். ஸோ அதில் அதில் நீதி நேர்மையெல்லாம் கிடையாது. என்ன விஷயம்னா இந்த 3 எம்எல்ஏ நம்பி ஓட்டு போட்டவங்க தான் முட்டாள்கள். சில யோசிச்சு பாருங்கள், May 3 ரிசல்ட் வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 22 டேஸ், ஒரு 22 நாட்கள்லேயே வந்து நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். தட்ஸ் எலெக்ஷன்ஸ், தட்ஸ் டெமோக்ரஸி. ஸோ லெட்ஸ் see what happens. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் யோவி.